நம்ம இன்னைக்கு யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அப்ராக்சிமேட் சொல்யூஷன் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல் பை ஹார்னர்ஸ் மெத்தட். இப்போ நம்ம இதை யூனிட் 1 4 பார்ட்ஸா நம்ம பிரிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட் தியரி ஆஃப் ஈக்குவேஷன், செகண்ட் பார்ட் மேட்ரிசஸ், தேர்ட் பார்ட் நம்பர் தியரி, ஃபோர்த் பார்ட் ட்ரிக்னாமெட்ரி. இப்படி பிரிச்சு தான் நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். இப்போ இன்னைக்கு இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல இருந்து யூஜிடிஆர்பியில் லாஸ்ட் இயர் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தியரி ஆஃப் ஈக்குவேஷன் பார்ட்ல இருந்து, மேட்ரிசஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், நம்பர் தியரியில இருந்து ஒரு கொஸ்டின், ட்ரிக்னாமெட்ரியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோட்டலா யூனிட் 1ல இருந்து 10 கொஸ்டின் நமக்கு லாஸ்ட் இயர் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்ராக்சிமேட் சொல்யூஷன் ஆஃப் பாலினாமியல் பை ஹார்னர்ஸ் மெத்தட். ஹார்னர்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ரொம்ப லென்த்தி. நம்ம வந்து ரூட் கேட்டால் கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆனால் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ஃப்ராக்ஷனில் ரூட் இருக்குது, ஆப்ஷனில் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஹார்னர்ஸ் மெத்தடை நம்ம போட்டு தான் ஆகணும். லாஸ்ட்டாக அந்த சம் முடியும் போது உங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, ஆப்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத லாஸ்ட்டு சொல்லித்தாரு. ஃபர்ஸ்ட் ஹார்னர்ஸ் மெத்தட் பார்க்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃப்ராக்ஷன் ரூட்ஸ் கண்டுபிடிக்க நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதில் 3 பிரின்சிபல் இருக்கு. என்னென்ன பிரின்சிபல் அப்படிங்கிறது நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பிரின்சிபலா புரியும். ஓகே, சம்ஸ் போலாமா? ஃபர்ஸ்ட் சம்ம பாருங்க. given that x cube minus 3x plus 1 equal to 0 has a root between 1 and 2. Find it to 3 decimal part. இந்த ஹேஸ் ஏ ரூட் பிட்வீன் 1 and 2 இருக்குல்ல, இதுக்கு கொடுக்காம கூட இருக்கலாம். நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரூட் இதுதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட 3 டெசிமல் பார்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணுமா இந்த ஈக்குவேஷனுக்கு. சப்போஸ் ஹேஸ் ஏ ரூட் பிட்வீன் 1 and 2 கொடுக்கல அப்படின்னா என்ன பண்றது? அதுல இருந்து நம்ம கொடுத்தா என்ன பண்றது? கொடுத்தா நம்ம 1 and 2 எடுத்து போட்டுடலாம். சப்போஸ் கொடுக்கலனா என்ன பண்றது அப்படின்னா அதுல இருந்தே பார்க்கலாம். கிவன் ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. டு ஃபைண்ட் எக்ஸ் such that f of x equal to 0. ஃபர்ஸ்ட் f of x equal to 0 போட்டுக்கிறோம். எக்ஸ் such that அப்படின்னா நமக்கு 3 டெசிமல் பாயிண்டை நம்ம கண்டுபிடிக்கணும். 3 டெசிமல் பாயிண்டை கண்டுபிடிக்கணும். அது எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது? f of x equal to 0. 0 டெசிமல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி டெசிமல் இருக்கும்? ஒரு 12.1230 இப்படி போய்கிட்டே இருக்கும், அப்படி தானே? இந்த டெசிமல் பாயிண்ட் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்? 0ல் இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், அப் டு 9 வரைக்கும் தான் இருக்கும் டெசிமல் பார்ட், அப்படி தானே? 0லேருந்து 9 வரைக்கும் தான் டெசிமல் பார்ட்டு இருக்கும். அதுக்கு மேலே இருக்காதுல்ல. நம்ம 12 அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல, 1 2 அப்படி தானே சொல்லுவோம். அப்போ 0லேருந்து 1 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கணும். 0 போடணும், 1 போடணும், 2 போடணும், 3 போடணும், 9 வரைக்கும் நம்ம அந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி அதில் எந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் f of 0 போடுதோம். 0 போட்டால் என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷனில் 0 மைனஸ் 0 3 into 0 + 1 அப்போ ஈக்குவல் டு 1. இது ப்ளஸில் வந்திருக்கு, அப்படி தானே? +1. f of 1 போட்டால் என்ன ஆகும்? 1 cube minus 3 into 1 plus 1. அப்போ 2 minus 3 தான் -1. இங்கே ஒரு சைன் சேஞ்ச் வந்திருக்கு. f of 2 போடலாம். அப்போ 2 cube minus 3 into 2 plus 1 equal to 2 cube 8 minus 6 plus 1. 8 plus 1 9, 9 minus 6 3. இங்கே ஒரு சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. f of 1லேருந்து 2லேருந்து 1 2 சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க has a root between 1 and 2. அதனால நம்ம 1 and 2 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரூட்ஸ் லைஸ் பிட்வீன் என்னன்னு எடுத்துக்கிறோம்? 1 and 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை தான் நம்ம டிமினிஷ் பண்ண போறோம். சேம் ப்ராசஸ் தான். ஒரு ப்ராசஸ் நீங்க படிச்சிட்டிங்கன்னா ரிப்பீட்டடா சேம் ப்ராசஸ் தான் இருக்கும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம டிமினிஷ் பண்ண போறோம். அந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1 0 -3 1. நமக்கு கிடைச்சிருக்க ரூட் என்ன? 1. ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துக்கோங்க. 1 வச்சு டிமினிஷ் பண்ணலாமா? நமக்கு சிந்தட்டிக் டிவிஷன் தெரியும். 0 1 1 1s are 1 1 1 1s are 1 -2 1 2s are -2 -1 வருது. அகெயின் டிமினிஷ் பண்ணி நம்ம ஒரு நியூ ஈக்குவேஷன், இது நம்ம நிறைய படிச்சிட்டோம், அப்படி தானே? ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன், நியூ ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. நம்ம அதை கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க அதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு? y³ + 3y². y டேம் இருக்கா? இல்ல, ரிமூவ் ஆகி கிடைச்சிருக்கு. -1 ஈக்குவல் டு 0. நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் இப்படி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3லாம் போட்டிருக்கீங்களா, அதெல்லாம் இதோட ப்ராசஸ். ஹார்னர்ஸ் மெத்தட்னா நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ். ஓகேவா? இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஃபைண்ட் ரூட் எங்க லைஸ் ஆகுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணோம். அது எப்படி ஃபைண்ட் பண்ணோம்? 0 to 9 வரைக்கும் போட்டு சைன் சேஞ்சஸ் எதில் வருதோ அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுலேருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 போட்டு அதை டிமினிஷ் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு நியூ ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, மல்டிப்ளை த ரூட்ஸ் ஆஃப் த அபோவ் ஈக்குவேஷன் பை 10. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க நியூ ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணணும்.
அப்போ இது நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நியூ ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படிதானே. அதை இசட்னு வச்சுக்கலாம். இப்போ இதை ஒய்ன்னு வச்சுருவோம், அதை இசட்னு ஒரு நியூ ஈக்குவேஷன் கிடைக்கும் போது எதனால கிடைக்கி இந்த ஈக்குவேஷனை 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்குது. அப்போ y ஈக்குவல் டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், z/10. அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. y கியூப்க்கு பதிலாக z/10 the whole cube ப்ளஸ் 3 z/10 the whole square minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 10 கியூப்னா 1000, 10 ஸ்கொயர்னா 100. இப்போ 1000 நம்ம கீழே எல்சிஎம் எடுக்கும்போது z கியூப், இங்கே ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும் 30, இங்கே 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும் 1000 ஈக்குவல் டு 1000 இந்த சைடு வரும்போது 0 ஆயிரும். இப்போ நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணணும், அதுதான் நமக்கு ஸ்டெப் 4. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணோம்ல அதே தான் பண்ண போகிறோம். இப்போ g(0) போட்டு பார்க்க போகிறோம், g(1) போட்டு பார்க்க போகிறோம், g(2) போட்டு பார்க்க போகிறோம், அப் டு g(9) வரைக்கும் போட்டு பார்க்க போகிறோம். இதில் நமக்கு எதில் வேல்யூ சேஞ்ச் ஆகுது, எதில் சைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் g(0) இப்போ கிடைச்சிருக்க நியூ ஈக்குவேஷனில் தான் போடணும். கிடைச்சிருக்க நியூ ஈக்குவேஷனில் 0 போட்டோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வருது. g(1) போடுறோம், நெகட்டிவ்ல ஆன்சர் வருது. g(2) போடுறோம், நெகட்டிவ்ல ஆன்சர் வருது. g(3) போடுறோம், நெகட்டிவ்ல ஆன்சர் வருது. g(4) போடுறோம், நெகட்டிவ்ல ஆன்சர் வருது. g(5) போடுறோம், நெகட்டிவ்ல ஆன்சர் வருது. g(6) போட்டால் பாசிட்டிவ்ல ஆன்சர் வருது. அப்போ இங்கே தான் நமக்கு சைன் சேஞ்ச் நடக்குது. அப்போ ரூட் லைஸ் பிட்வீன் 5 and 6 அப்படின்னு எழுதுறோம். ரூட்ல கண்டுபிடிச்சிட்டோம், ரூட் லைஸ் பிட்வீன் 5 and 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும், சேம் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணோம்ல, டிமினிஷ் த ரூட் பை 5. இந்த 5-ஐ நமக்கு வந்திருக்க நியூ ஈக்குவேஷன் கூட நம்ம டிமினிஷ் பண்ண போகிறோம். அந்த ஈக்குவேஷன் கூட டிமினிஷ் பண்ணலாமா. அப்போ கிடைச்சிருக்க நியூ ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் எழுதியாச்சு. டிமினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம சிந்தடிக் டிவிஷன் போட்டோம். 0 5 5 சார் 5 35 ஆகும். 5 35 175, 0 கூட ஆட் பண்ணோம்னா 175, 5 கூட 175 ஆட் பண்ணோம்னா 875 1. அதுக்கப்புறம் நமக்கு 1000லேருந்து 875 சப்ராக்ட் பண்ணோம்னா -125. அகெயின் 5 வச்சு டிமினிஷ் பண்ணுறோம். 0 1 5 40 45 சார் 200, ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 5 0 1 1 5 சார் 5 45. இப்போ நமக்கு அகெயின் நியூ டிரான்ஸ்ஃபார்ம்டு நியூ ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அப்போ இதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை த ரூட்ஸ் பை 10 பண்ணுவோம். அப்போ z ஈக்குவல் டு நமக்கு நியூ ஈக்குவேஷன் வேணும், அதனால என்ன செய்கிறோம், இந்த ஈக்குவேஷனுக்கு 10ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். அதுலேருந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஒய் ஈக்குவல் டு z/10. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. z/10 the whole cube ப்ளஸ் 45 z/10 the whole square ப்ளஸ் 375 z/10 minus 125 ஈக்குவல் டு 0. அகெயின் நம்ம எல்சிஎம் 10 கியூப் பண்ணோம்னா 1000 அந்த மாதிரி போட்டு எல்சிஎம் போட்டிங்கன்னா ஒரு நியூ ஈக்குவேஷன் நமக்கு இதில் ஃபார்ம் ஆயிரு. அப்போ ஃபார்ம் ஆன ஈக்குவேஷனில் மறுபடியும் என்ன கண்டுபிடிக்கிறோம், 0 to 9ல் எந்த இடத்துல லை ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி தானே, ரூட்ஸ் எந்த இடத்துல லை ஆகுது அப்படின்னு. அப்போ இப்போ இது g(1) எடுத்துக்கலாம். 0 போட்டு பார்க்கும் இந்த நியூ ஈக்குவேஷனுக்கு, அப்போ நெகட்டிவ்ல வருது. g(1) போட்டு பார்க்கும், நெகட்டிவ்ல வருது. 2 போட்டு பார்க்கும், நெகட்டிவ்ல வருது. 3 போட்டு பார்த்தா நெகட்டிவ்ல வருது. ஆனால் 4 போட்டு பார்த்தா நமக்கு என்னதுல வருது, பாசிட்டிவ்ல வருது. அப்போ ரூட்ஸ் லைஸ் பிட்வீன், இதில் தான் ஆப்போசிட் சைனில் வருதுனால ரூட்ஸ் லைஸ் பிட்வீன் 3 and 4. அகெயின் த ப்ராசஸ் ரிப்பீட்டட். நம்ம இதை எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இதை உட்காந்து மல்டிப்ளை பண்ணி இந்த சம்மை இப்போவே உட்காந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னொரு கொஸ்டினுக்கு நீங்கள் போய்கிட்டே இருங்க. எல்லா கொஸ்டினும் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு டைம் இருந்தால் இந்த கொஸ்டினை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரூட்ஸ் லைஸ் பிட்வீன், இப்போ இது ஆப்போசிட் சைனில் இருக்குது 3 and 4. ஆனால் ஈஸி ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சதா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ 3 வச்சு என்ன பண்ணணும், ரூட்ஸ் லைஸ் பிட்வீன் ஃபஸ்ட்டு ரூட்ஸை வச்சு என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணுறோம், டிமினிஷ் பண்ணுறோம். நியூ ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்க நியூ ஈக்குவேஷனோட அகெயின் டிமினிஷ் பண்ணும்போது என்ன நடக்குது, அதில் ஒரு நியூ ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த நியூ ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பை த ரூட்ஸ் பை 10 கொடுக்குறோம். அதோட ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். z/10 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒரு நியூ ஈக்குவேஷன் கிடைக்குது. அதுக்கடுத்து இந்த ரூட்ஸ் எங்கே லை ஆகுதுன்னு பார்த்தோம்னா 2 and 3ல் லை ஆகுது. அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், 2வை வச்சு டிமினிஷ் பண்ணி நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சி ஒரு நியூ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். மல்டிப்ளை த ரூட் பை 10, அந்த ரூட்ஸ் எங்கே லை ஆகுதுன்னு பார்க்குறோம். இது எது வரைக்கும் லை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது அப்போ எது வரைக்கும் தான் மேம் கண்டுபிடிக்கணும், இந்த ப்ராசஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கணுமானா நமக்கு கொஸ்டினில் எத்தனை டெசிமல் கேட்டிருக்காங்க, 3 டெசிமல் கேட்டிருக்காங்கன்னா 4 times நம்ம இந்த ப்ராசஸை கண்டுபிடிக்கணும். இப்போ இது வரைக்கும் 4 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதை கண்டுபிடிச்சலாமா, எது நம்ம ஆன்சராக எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிடைச்சிருக்கல ரூட்ஸ், இந்த ரூட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு டிமினிஷ் பண்ணோம்ல அதை தான் ஆன்சராக நம்ம எடுத்து எழுதணும். ஃபஸ்ட் என்ன, ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 எடுத்து எழுதிக்கலாம். இதை வச்சு டிமினிஷ் பண்ணோம். அப்புறம்
நம்ம கிடைச்சிருக்க ரூட்ஸ் என்ன 5 வச்சு டிமினிஷ் பண்ணோம். அகைன் நமக்கு கிடைச்சிருக்க ரூட் என்ன 3. அகைன் நமக்கு கிடைச்சிருக்க ரூட் 2 0. அப்போ இந்த ரெக்யூர்டு ரூட் இஸ் எப்படி எழுதணும்னா ஆல்ஃபா டாட் பீட்டா காமா டெல்டா இப்படிதான் எழுதணும். இது மேலே கோட் போட்டுக்கிறது வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே எழுதலான்னு பார்த்தேன். 1 ஆல்ஃபாக்கு நம்ம என்ன வேல்யூ எடுத்தோம் 1, பீட்டாக்கு என்ன வேல்யூ எடுத்தோம் ஸ்பேஸ் இல்லைன்னு சரி ஓகே கீழே எழுதிருது. ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எடுத்தோம் ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் எடுத்திருப்போம்ல அதுதான் ஆல்ஃபா. ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 ஃபர்ஸ்ட் இது அவங்களே கொடுத்துருந்தாங்க. இல்லைனாலும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் f of 0 1 2 போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். அதுதான் ஆல்ஃபா. ஃபர்ஸ்ட் நம்பரை டிமினிஷ் பண்றோம்ல அதுதான் ஆல்ஃபா. ஆல்ஃபா டாட் நெக்ஸ்ட் வர நம்பர்ஸ் எல்லாமே நம்ம டெசிமல்ல போயிடணும். நமக்கு நெக்ஸ்ட் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு 5 3 2 0 கிடைச்சிருக்கு. அப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணா என்ன ஆகும் 1 பாயிண்ட் நமக்கு 3 டெசிமல் கேட்டிருக்காங்க 5 3 2. அதான் நான் 4 வந்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அப்போ தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும் 5 3 2. இதை எப்படி ஆப்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க 1.672 கொடுத்துருக்காங்க. பியில் என்ன கொடுத்துருக்காங்க 1.532 கொடுத்துருக்காங்க. சியில் 1.414 கொடுத்துருக்காங்க. டியில் 1.321 கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதை பார்க்கும் 1 நமக்கு தெரியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா 5 நமக்கு ரூட் கிடைச்சதுன்னா பேசாம டிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. சப்போஸ் எல்லாத்துலேயுமே 5 5 இருக்குன்னா என்ன பண்ணுறது அது கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட் டெசிமல் பார்ட்டுக்கு போகணும். இப்போ இதில் என்ன ப்ராசஸ் நம்ம நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0 to 9குள்ள நம்ம எந்த ரூட்ஸ் லை ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச லை ஆகிற ஈக்குவேஷனை டிமினிஷ் பண்ணுறோம். ஸ்டெப் 2 டிமினிஷ் பண்ணுற நமக்கு டிமினிஷ் பண்ண ஒரு நியூ ஈக்குவேஷன் கிடைக்கி சிந்தட்டிக் டிவிஷன் மூலமா அதை என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை த ரூட்ஸ் அபோவ் ஈக்குவேஷன் பை 10ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். எப்படி z ஈக்குவல் டு 10y. அப்போ y ஈக்குவல் டு z பை 10 போட்டு இந்த ஈக்குவேஷனில் போட்டு அதுக்கு நமக்கு நியூ ஈக்குவேஷன் கிடைக்கி. இவ்வளோ மட்டும் தான் நம்ம ப்ராசஸ். இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் தெரிஞ்சிட்டோம்னா ரிப்பீட்டடாக சேமாக அதே தான் பண்ணுறோம். மறுபடியும் என்ன பண்ணுறோம் 0 to 9 வரைக்கும் போடுறோம். எதில் சைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். சைன் சேஞ்ச் ஆகுற இடத்துல அந்த ரூட்ஸ் லைஸ் பிட்வீன் எழுதுறோம். கிடைக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை டிமினிஷ் பண்ணுறோம். மல்டிப்ளை த ரூட்ஸ் பை 10 கொடுக்குறோம். ஒய்க்கு பதிலாக z பை 10 அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ரூட்ஸ் கிடைக்கி அகெயின் த சேம் ப்ராசஸ் ரிப்பீட்டட். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நம்ம டெஃபினிஷன் பிரின்சிபல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டெஃபினிஷன் பிரின்சிபலை நான் போஸ்ட்டில் போடுறேன், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஹார்னட்ஸ் மெத்தட் ப்ராசஸை மறப்பீங்களா? மறக்கக்கூடாது. சேம் ப்ராசஸ் ரிப்பீட்டடாக இருக்குது. தேங்க்யூ.